ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுக்கு போகிறோம். பர்சனாலிட்டின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் வந்து நிறைய கோவப்படுவேன். அதை சேம் டைம் வந்து எனக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா வந்து ஒரு தனித்தனி கேரக்டர் ஓகேங்களா, அந்த தனித்தனி கேரக்டர் சேர்ந்து தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து மொத்தம் வந்து 13 கொஸ்டின் கேட்பேன். 13 கொஸ்டின்ஸும் 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பேன். சரி, நீங்கள் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். ஸோ 13 வந்து கொஸ்டின் கேட்கறதுனால வந்து மொத்தம் உங்களுக்கு ஒரு 13 பாயிண்ட் மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா. அதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு 10, 20, 30, 40 சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்க டோட்டலா கணக்கு பண்ணி டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை வச்சு உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து சொல்லணும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஆப்ஷன் தரேன், அது சொல்லுங்க. ஏ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து நீங்க ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர். பி ஆப்ஷன் வந்து மார்ச், ஜூலை, நவம்பர். சி ஆப்ஷன் வந்து மே, செப்டம்பர், ஜனவரி. டி ஆப்ஷன் பிப்ரவரி, அக்டோபர் ஓகேங்களா. நீங்க ஏவா, பியா, சியா, டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து சொல்லுவீங்களா. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். நீங்க ஏ ஆப்ஷன்னா 20 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷன் இருந்தா 10 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷன் இருந்தா 30 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷன் இருந்தா நீங்க வந்து 40 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, நீங்க எந்த தேதியில வந்து பிறந்தீங்க, என்ன டேட்ல வந்து பிறந்தீங்க. ஏ ஆப்ஷன் வந்து 1 to 8, 8ஆம் தேதி பிறந்தீங்களா. பி ஆப்ஷன் வந்து 9 to 16, சி ஆப்ஷன் வந்து 17 to 24, டி ஆப்ஷன் வந்து 25 to 31 ஓகேங்களா. நீங்க எந்த ஆப்ஷன் எந்த தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல செட் பண்றேன். ஏ ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், சாரி 10 பாயிண்ட்ஸ், அப்படின்னா டி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, நீங்க எந்த நேரத்தில் வந்து பிறந்தீங்க, அதாவது என்ன டைமிங்ல பிறந்தீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பிறந்தீங்க. நீங்க வந்து ஏ ஆப்ஷன் வந்து மிட் நைட், அதாவது மிட் நைட்ல இருந்து காலையில் 9 மணிக்குள்ள பிறந்தீங்களா. பி ஆப்ஷன் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிலேருந்து பிறந்தீங்களா. சி ஆப்ஷன் ஈவினிங் 6 மணிலேருந்து மிட் நைட் வரைக்கும் பிறந்தீங்களா. அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா வந்து டி ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஏ ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, உங்களோட ஃபேவரட்டான வெதர் அப்படின்றது ரொம்ப வார்மா இருக்கணும், ரொம்ப சன்னியா இருக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கதகதப்பா இருக்கணும். ஏ ஆப்ஷன். பி ஆப்ஷன் மழை பெஞ்சே இருக்கணும். சி ஆப்ஷன் வந்து ஸ்னோவா இருக்கணும், கோல்டா இருக்கணும், விண்டரா இருக்கணும். டி ஆப்ஷன் பயங்கரமா தண்டர் வரணும், பயங்கரமா இடி இடிக்கணும் அப்படின்னா வந்து டி ஆப்ஷன்களா. ஏவா, பியா, சியா, டி அப்படின்னு சொல்லி நடக்குங்க. இப்போ அதுக்கான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஏ அப்படின்னா 10 பாயிண்ட், பி அப்படின்னா 30 பாயிண்ட், சி 20 பாயிண்ட்ஸ், டி 40 பாயிண்ட்ஸ்ங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க நான் இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ்ல, இந்த 4 இமேஜ்ல எந்த இமேஜ் வந்து உங்களோட ரூம்ல இருக்க வால்ல இருக்கணும் சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க வந்து சொல்லுங்க. இது நான் ஒரு கவுண்ட் பண்றேன். 4, 3, 2, 1 ஓகேங்களா. இப்போ செலக்ட் அப்படின்றத பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து நீங்க வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஏ ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷன் 30 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி ஒரு 4 இமேஜ் காட்டுறேன். இந்த 4 இமேஜ்ல நீங்க எதை பெயிண்ட் பண்ண சொல்லிட்டு உங்க வால் வந்து நீங்க வந்து ஆசைப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குவைட்ஸ், அதாவது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா பாக்குறப்ப வந்து அந்த மாதிரி இருந்து ஆசைப்படுவீங்களா, இல்லைன்னா ஃப்ளவர் ஆசைப்படுவீங்களா. பி ஆப்ஷன். சி ஆப்ஷன் வந்து ஒரு போர்ட்ரேட்டான ஒரு இமேஜ் வரீங்களா. டி ஆப்ஷன் பிளாங்கா எதுவுமே வேணாம், நீங்க எந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏ ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து 1 மில்லியன் கிடைச்சிச்சு. இப்போ வந்து ஒரு இவ்வளோ கோடியோ இல்லை வந்து எவ்வளோ லட்சமோ உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு இல்லை லாட்டரி டிக்கெட்ல. அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க. ஏ ஆப்ஷன் வந்து நான் ஒரு வீடு கட்டுவேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பி ஆப்ஷன் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஃபேமிலிக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். சி ஆப்ஷன் நான் ஒரு வேர்ல்ட் ட்ரிப் போவேன். டி ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து நிறைய சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஏ ஆப்ஷன் 30 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷன் 10 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷன் 40 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் இப்போ உங்கள் லைஃப்பை வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வந்து நான் சொல்கிற 4 ஆப்ஷனில் எது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க. ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணீங்க, எல்லா பத்துக்கும் டைட்டில் இருக்குல்ல, என்ன டைட்டில் வந்து செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வந்து த குவைட் ஒன். பி ஆப்ஷனுக்கு as good as it gets, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லுக்கிங் ஆன் த பிரைட் சைட். சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் வந்து நீ வந்து என்ன கிண்டல் பண்ணுறிய அப்படின்னு சொல்றது ஓகேங்களா. அது வந்து டி ஆப்ஷன் ஓகேங்களா. ஏவா, பியா, சியா, டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. டி ஆப்ஷன் நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கிண்டல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டி ஆப்ஷனுங்களா. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். ஏ ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க வந்து பிரெயின் வச்சு இந்த பிரெயினை வச்சு சொல்யூஷன் தேடுவீங்களா இல்லை ஹார்ட் வச்சு சொல்யூஷன் தேடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு அது இது வேணா இருக்கலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கலாம், எதை வச்சு நீங்க வந்து சொல்யூஷன் தேடுவீங்க? ஏ ஆப்ஷன் வந்து பிரெயின் ஓகேங்களா, பி ஆப்ஷன் ஹார்ட், சி ஆப்ஷன் சுச்சுவேஷன் பொறுத்து இருக்கு, சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்போ லவ் அப்படின்னா ஹார்ட், அதுக்கப்புறம் பிசினஸ் அப்படின்னா பிரெயின் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. டி ஆப்ஷன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அங்க ஒரு டிசிஷன் அப்படின்ற சொல்யூஷன் அப்படின்றத எடுப்பேன் அப்படின்னா டி ஆப்ஷன். இப்போ ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு பாயிண்ட். ஏ ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ்ங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், இப்போ நீங்க வந்து ஒரு மூவி டிக்கெட்டுக்கு இல்லை பார்ட்டிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டீங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டு போகலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல உங்க ஃப்ரெண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்ற ஆப்ஷன்ல நீங்க எதை வந்து சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் அப்படின்னா நான் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன், சீட்டை வந்து சோல்வ் பண்ணிடுறேன், ஃப்ரெண்டு வர மாட்டேன்னு சொன்னா நானும் போக மாட்டேன். பி ஆப்ஷன்னா நான் போயிட்டு அவனுக்கு வீடியோ கால் பண்ணுவேன், இல்லை வீடியோ எடுத்து அனுப்புவேன். சி ஆப்ஷன் அப்படின்னா வந்து நான் அவனுக்கு தெரியாம சீக்கிரட்டாக போவேன். டி ஆப்ஷன் வந்து திருப்பி அவனை நான் கூட வரானோ இல்லையே தரல, திருப்பி அவனுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இந்த 4 ஆப்ஷனுக்கு இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸ் ஏ ஆப்ஷன் 20 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷன் 10 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா வந்து இப்போ உங்களை வந்து மற்றவங்க வந்து பின்னாடி பயங்கரமாக வந்து பேசுறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நம்மளை பற்றி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க என்ன பேசினாலும் என்னை பற்றி நடந்துதான் பேசியிருப்பாங்க, நான் நல்லா பேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. பி ஆப்ஷன் வந்து நான் ரொம்ப வந்து பரம பிடிச்சேன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. சி ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து நான் ரொம்ப நான் ரொம்ப திமிரு பிடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருப்பாங்க. டி ஆப்ஷன் வந்து நான் வந்து என்னை பற்றி பேசவே மாட்டாங்க, ஏன்னா என்னை பார்த்தா அவங்களுக்கு பயம். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? இந்த ஃபோட்டோ கூட பாருங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பாயிண்ட் சொன்னேன். ஏனா வந்து 10 பாயிண்ட்ஸ், பினா 30 பாயிண்ட்ஸ், சினா 20 பாயிண்ட்ஸ், டினா 40 பாயிண்ட்ஸ்ங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் வந்து இப்போ மற்றவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? 4 ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் தரேன். ஏ ஆப்ஷன் வந்து ஹியூமர் சென்ஸ், பி ஆப்ஷன் வந்து நீங்க மற்றவங்களுக்கு அவங்களே கேட்காம போய் ஹெல்ப் பண்றது, சி ஆப்ஷன் வந்து மற்றவங்களை அட்வைஸ் பண்றது, ஒரு குவாலிட்டியான அட்வைஸ் அப்படின்றத பண்றது, கரெக்டான அட்வைஸ் பண்றது. டி ஆப்ஷன் வந்து எப்பவுமே கூலா இருக்கிறது, ரொம்ப கூலா இருக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இதை நீங்க எது சொல்லுவீங்க? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. இப்போ நான் இதுக்கான வந்து ஒரு பாயிண்ட்ஸ் தரேன். ஏக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ், பிக்கு 10 பாயிண்ட்ஸ், சிக்கு 30 பாயிண்ட்ஸ், டிக்கு 40 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் எதை பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஒரு 4 ஆப்ஷன் தரேன், எதை பார்த்து பயங்கரமான பயம் சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. ஏ ஆப்ஷன் டார்க்னஸ், எனக்கு இருட்டை பார்த்தா பயம். பி ஆப்ஷன் ஃபீலியேஷன், தோல்வியை பார்த்தா பயம். சி ஆப்ஷன் தனியாக இருக்கிறது போடுவேன். ஃபோர்த் ஆப்ஷன் அதாவது டி ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து எனக்கு பாம்பு பார்த்தா பயம். இதுக்கு வந்து நான் பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஏ ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷன் 20 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், இந்த ஒரு வேலை சொன்ன மட்டும் எனக்கு ரொம்ப அன்வாயிங்காக இருக்கும். 4 ஆப்ஷன் தான், அதில் எதுன்னு சொல்லுங்க. ஏ ஆப்ஷன் வந்து இந்த வெச்சில் வாஷிங், பாத்திரம் வளர்க்குறது. பி ஆப்ஷன் லாண்ட்ரி போடுறது. சி ஆப்ஷன் இந்த புல்ல இருக்கிறத வெட்டுறது, இந்த பிளான்ட் எல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல, மெயின்டைன் பண்ணுவாங்க, அது வந்து. டி ஆப்ஷன்னா எனக்கு எந்த வேலையும் நான் சும்மா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறது ஓகேங்களா. இதுக்கான வந்து ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஏ ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கரெக்டாக வருது. நான் சொன்ன ஆப்ஷன் வச்சு மட்டும் செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து பாருங்க. ஃபர்ஸ்டே பாயிண்ட்ஸை பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு டே அப்படின்றது ரொம்ப பேடாக போயிட்டு இருக்கு, அந்த டேரை பெட்டராக இருக்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? நான் ஜிம்முக்கு போவேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. சாரி, நான் ஏ ஆப்ஷன் அப்படின்னா வந்து நான் பீட்சா சாப்பிட்டு, இல்லை பாப்கார்ன் சாப்பிட்டு, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு, மூவிஸ் வந்து பார்க்க ஆசைப்படுவேன். பி ஆப்ஷன் தான் அவன் தனியாக வாக் போவேன். சி ஆப்ஷன் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போவேன். டி ஆப்ஷன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஷாப்பிங் போவேன். இது எல்லாத்துக்கும் பாயிண்ட் சொல்றாங்க. ஏ ஆப்ஷனுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ், பி ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், சி ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், டி ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே இப்போ என்ன பண்ண போறா வந்து அதுக்கான பர்சனாலிட்டி என்னன்னு சொல்ல நீங்க அந்த மொத்த பாயிண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்னா 150லேருந்து 230 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப எல்லாருமே பாசமாக இருப்பாங்க. அவங்கள எல்லாரும் திட்டினாலும் கூட வந்து மற்றவங்களும் ரொம்ப வந்து பாசமாக இருக்காங்க, மற்றவங்களும் பயங்கரமாக டேக்கர் அப்படின்னு இருப்பாங்க. மற்றவங்களும் நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து அவங்களோட பெரிய பயமே இங்கே நம்ம ஒரு விஷயம் சொல்லி மற்றவங்க ஹர்ட் ஆகிற போதோ, மற்றவங்க சோகமாக ஆக்கிற போதுன்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படுவாங்க. அதனாலே மற்றவங்கிட்ட பேச மாட்டாங்க. இவங்க ஒரு பயங்கரமான வந்து ஒரு கேரிங் பர்சன், ரொம்ப வந்து மற்றவங்க லவ் பண்ணுற பர்சன். நம்ம அந்த ஒரு சைக்காலஜி எந்த ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 240லேருந்து 330 இருக்க அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்றேன். இவங்க பயங்கர வந்து சூப்பர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்றத வச்சிருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டிவாச்சும் பதில் அப்படின்றத வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசில்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து சால்வ் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயத்தை, எப்பவுமே அவங்கள பிஸியா வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுக்கு வந்து தைரியமா வந்து அவங்களோட பாயிண்ட் சொல்றது ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்க பாயிண்ட் எப்பவுமே கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நிறைய பேர்
அட்வைஸ் அப்படின்றத கேட்பாங்க. ஏன்னா வந்து அவங்க சொல்ற அட்வைஸ் அப்படின்றது கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்புறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 340 420 இந்த பாயிண்ட்ஸ்ல வந்தவங்களுக்கு டோட்டல் பாயிண்ட் வந்தவங்களுக்கு வந்து என்ன பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னா இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்பாங்க. எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருப்பாங்க. இவங்களோட ஆம்பிஷஸ், இவங்களோட கோலை எப்பவுமே வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கோலை எப்படி ரீச் பண்ண சொல்லிட்டு தினசரி இதுக்கான ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களை பார்த்து மற்றவங்க திமிரு பிடிச்சவன்னு சொல்லி சொன்னா கூட வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட கோல தான் ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு அந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த நாளைக்கு அதை எப்படியாவது இந்த விஷயத்த பண்ணி தருவாங்க. அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் டார்ச்சர் பண்ணியாச்சும் வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணியாச்சும் அந்த விஷயத்த வந்து பண்ணியாங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. 430 510 உங்களோட பர்சனாலிட்டி அப்படின்னா ஹிலூஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து ரொம்ப வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப வந்து ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க, செம்ம வந்து மூடாக இருப்பாங்க. மீன்ஸ் இவங்க எப்பவுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எப்பவுமே பார்ட்டி பப்பு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து அவங்களோட சோகம் அப்படின்றத வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்களோட சோகம் அந்த கூட மற்றவங்கிட்ட பேசி அதை ஷேர் பண்ணி இப்படியே மறக்க வச்சுப்பாங்க. இவங்களுக்கு இந்த கவுண்டர் மணி வந்து இந்த கவுண்டர் அப்படின்றத போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சுற்றிருங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டராக இந்த பர்சன் இருப்பாங்க. லாஸ்ட் நம்ம பார்க்க போது இந்த 510 அதாவது 510 பாயிண்ட்ஸ் மேலே எடுத்தவங்க இல்லை 510 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் சொல்றாங்க அப்படின்னா இவங்க இண்டிபெண்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே சுதந்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு பாக்ஸ் அவுட் சைட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ரூம்குள்ள ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து நிறைய பசங்க ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க, இந்த பையன் மட்டும் வித்தியாசமா திங்க் பண்ணுவான். எப்பவுமே இண்டிபெண்டன்ட் திங்கா சொல்றாங்க. இவங்களுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே தனியாக இருக்க வந்து ஆசைப்பட மாட்டாங்க, யாராவது கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுவாங்க. எப்பவுமே இந்த டிராவலிங், இந்த வேர்ல்டு ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி ட்ரிப் போகிறது அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அவள் இந்த மக்களே உங்களுக்கு எந்த ஒரு பர்சனாலிட்டி வந்துச்சு, எந்த ஒரு பாயிண்ட்ஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்துச்சு சொல்லிட்டு கவனம் சொல்லுங்க. எனக்கு பர்சனாலிட்டி எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா வந்து சொன்னா வந்து சிரிப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட சொல்றேன். கரெக்டாக வந்து 240 330 வந்து எனக்கு வந்துச்சு. அது சூப்பர் ஸ்மார்ட் இருந்துச்சு. நான் சூப்பர் ஸ்மார்ட்டா இல்லையான்னு சொல்லி தெரியல, அதுதான் வந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா இது தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவனம் சொல்லுங்க. இதே நான் வேலை செஞ்சுக்கிறேன். பாய் மக்களே.